இப்போ என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், நேற்று நம்ம திரைத்துறையிலேருந்து டைரக்டர் பாக்யராஜ் சார் இழந்துட்டோம். அவர் டெத்துக்கு போயிருந்தோமா. அப்போது இப்போ வீட்டிலேருந்து பெசநகர் வரைக்கும் நாங்களுமே கூட போயிருந்தோம். இப்போ இது என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா, இந்த துக்க நியூஸே பெரிய பாரம். ஆனாலும் இந்த மீடியா இருக்காங்கல்ல, அவங்களாம் ஒஸ்ட்டு எவ்வளோ கீழ்த்தரமாக ஒஸ்ட்டாக நடந்துக்க முடியுமோ அதுமாரி கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. சரிங்களா? உங்களுக்கு லைவில் நீங்கள் பார்க்குறீங்க, எடிட்டிங் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஆனால் நாங்கள் லைவாக நான் போயிருக்கேன் கூட, சார் கூட பெசநகர் வரைக்கும் போனோம். அங்கே அரசு மரியாதைலாம் செஞ்சாங்க. அப்போ வரைக்கும் சாரு பூஜை, அதுக்கப்புறம் அரசு மரியாதை பண்ணி, அதுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நாங்கள் வாசலில் தான் நின்றுட்டுருந்தோம். மீடியா எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக நடந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக நடந்துக்கிட்டாங்க. சரிங்களா? பெரிய பெரிய விஐபிங்களுக்கெலாம் அதுமாரி ஒரு விஷயம் நடக்கும்போது, இப்போது அவங்க கூடயே இருப்பாங்க கொஞ்சம் பிரபலமானவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம். சரிங்களா? இங்கே மீடியா ஒஸ்ட்டுனா ஒஸ்ட்டு, அவ்வளோ ஒரு ஒஸ்ட்டு. எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். சாருக்கு வந்த மாலைங்க, இந்த அதுக்கப்புறம் இந்த ரவுண்டாக வைப்பாங்களா வளையம், மலையர் வளையம், இது எல்லாமே ஒரு வேனில் ஏற்றுனாங்க, குட்டி யானையில். அந்த குட்டி யானை இந்த வண்டி பூ போட்டுகிட்டே போகலாம், இந்த வண்டி முன்னாடி வரும், அவருடைய சாரோட வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றினா, மீடியாக்காரங்க ஃபுல்லாக அந்த வண்டியில் ஏறிட்டாங்க கேமரா தூக்கிக்கிட்டு. பூவே போட முடியல கடைசி வரைக்கும். அந்த வேனு பெசநகர் வரைக்கும் வந்துச்சு. ஒரு இடத்துல போட்டாங்க, ஒரு இடத்துல போடலை. ஏன்னா மீடியாக்காரங்க கேமரா ஃபுல்லாக, அந்த வேன் ஃபுல்லாக, அந்த குட்டியான ஃபுல்லாக மீடியா ஏறிட்டாங்க. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, அவங்க வேன் வைப்பாங்கன்னு நீங்கள் மீடியா வீடியோ எடுக்க வந்தீங்களா சொல்லுங்கள். அவங்க உங்களுடைய சொந்த காரில் சாரை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கேமரா எடுத்து உங்கள் சேனலுக்கு போடணும். ஒரு இறுதி மரியாதை அவருக்கு செஞ்சு அனுப்பணுன்னா அப்படி தானே செய்யணும். அதுக்கப்புறம் பின்னாடி கேமரா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சார் அந்த வேனுக்கு பின்னாடி வராங்க ஆர்டிஸ்ட்லாம், காரில் வராங்க, கொஞ்சம் பேர் பைக்கில் வராங்க. அப்படி வரவங்க ஆர்னு அடிச்சுபிட்டே வராங்கங்க. ஒரு செகண்டு கூட ஆஃப் பண்ணல. இந்த பைக்கில் வந்தவங்களாம் நிறைய இடத்துல கேட்டேன், நான் கூட கேட்டேன், எதுக்குங்க ஹார்ன் அடிச்சுட்டு வரீங்க, ஒரு பாடி கூட வரும், ஒரு மன அமைதியாக போகணுமே, அப்படின்லாம் யோசிக்க மாட்டிங்களா, அமைதியாக வாங்கன்னு நம்ம சொன்னால் கூட அவங்க அந்த டிரைவரு சிரிச்சுக்கிட்டே ஹார்ன் அடிச்சுட்டே வர்றாரு. இப்போ நம்ம பைக் இந்த சைடு போகுது, சார் பின்னாடி கார்லாம் வருதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இவங்க பைக்கு சைடு ஹார்ன் அடிச்சுட்டே வராங்க. இப்போது ஒரு சைடு ஒரு சைடாக போகிறாங்கன்னு வச்சுங்களேன், கார் போகிறாங்க, அதுக்கப்புறம் சைடில் பைக் போகுது, அதுக்கப்புறம் பப்ளிக்லாம் போகுது, நாங்கள் கூடவே வரோம். ஆனால் இவங்க இவ்வளோ ஒரு கேவலமான பெசநகருக்கு போயிட்டாங்கல்ல, அரசு மரியாதை செஞ்சுட்டு அவங்க கொண்டு பூஜை பண்ணுறதுக்கு போனாங்கல்ல, அந்த இடம் படிக்கட்டு இப்படி ஏறுற மாதிரி இருக்குது. அந்த படிக்கட்டு ஃபுல்லாகவே இவங்க மீடியா ஃபுல்லாக கேமரா வச்சு நின்றுட்டாங்க அப்படியே ஃபுல்லாக. இப்போ ஒரு சைடாக மொத்த கேமரா வச்சுன்னு எடுக்கலாம், இங்கே பப்ளிக்கு நின்று பார்க்குறவங்க பார்க்கலாம், ஆர்டிஸ்ட்டும் வராங்க அவங்க பார்க்கலாம். இதெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க இந்த மீடியா. கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்தமாரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, பிரபலமான ஒரு ஆளுக்கு நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். அப்படி போகும்போது இவ்வளோ ஒரு மீடியா கேவலமாக நடந்துக்குன்னு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கின ஒரு இடத்துல நான் பார்த்தேன் மீடியாவை. நம்ம ஏவிஎம் சரவணஸ்தர் இறப்பில் சூப்பராக மீடியாக்காரங்களை அவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்க. சரிங்களா? ஒரு சைடு மைக்கெலாம் வச்சுட்டு, ஒரு சைடு அங்கே ஒரு கேமரா இருக்கும், வரவங்க போகிறவங்களும் கேமரா எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வெளியே கேட்டுக்கிட்ட வர ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட மைக் கொடுத்து பேசுகிற மாதிரி டீசெண்டாக வச்சுருந்தாங்க. ஏன் இங்கே மட்டும் அது பண்ணலை நீங்கள்? ஒரு மரியாதை செலுத்துகிறாங்க, அந்த குட்டியான ஃபுல்லாக ஏறிட்டு பூ போடாமல் அந்த பாதி வேனில், நான் போலீஸ்காரங்கிட்ட கூட காமிச்சேன் அந்த வேனை, இங்கே பாருங்கள் பூ அப்படியே போகுது, மீடியாக்காரங்க ஃபுல்லாக அந்த வேனில் ஏறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிங்க இப்படி கேவலமாக நடந்துக்கிறீங்க? நம்ம இறப்பு செய்தி உங்களுக்கு அது செய்தி, நாங்கள் எங்களுக்கு பப்ளிக்கு ஒரு இதுவில் திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு பெரிய இழப்பு இல்லையா?
இந்த அளவுக்கு ஒரு கேவலமாக நடந்துக்கிற மீடியாவை என்ன பேசுறது, என்ன நினைக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் உங்களை கண்ட்ரோலாக வைக்கணுமே. உண்மையாக தான் சொல்கிறேன். ஒரு டெத்துக்கு போகிறோம், ஒரு சைடாக நின்று எல்லாருமே கேமரா எடுங்க, வீடியோ எடுங்க, உங்கள் சேனலுக்கு நியூஸ் வேணும் தான். இதை மக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பாடியை எடுத்துகிட்டு போய் ஆம்புலன்ஸ் சேர்த்ததுக்குள்ளே கூட்டம் கூடிட்டு எவ்வளோலாம் ஒரு நாஸ்தி. கேமரா எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. அதெல்லாம் எதுவுமே யோசிக்கவே இல்லை. நீங்கள் டீசெண்டாகவே இல்லை மீடியா. வெரி 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 பேட். அவ்வளோ ஒஸ்ட்டாக நடந்துக்கிட்டீங்க நீங்கள். ஆமாம், நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏவிஎம் சரவண சாரில் பார்த்தேன். உங்களை எல்லாருமே அப்படி கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்க அங்கே. இந்த இதில் பார்க்குறேன் அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டீங்க மீடியாக்காரங்க. தெரியுங்களா? அடுத்த வாட்டியாவது ஒரு விஐபிஸில் போகும்போது டீசெண்டாக நடந்துக்க கற்றுக்கோங்க. சரிங்களா?